6ஆம் மாசம் 3ஆம் தேதியே 11 மணிக்கு சவம் வந்துட்டு காலையிலேயே சவம் செத்துட்டாரு நாங்கள் வழிபாடு. அப்புறம் அடுத்த நாள் 17ஆம் தேதி இந்த 2ஆம் தேதி காலையில இந்த 2ஆம் தேதி ஒரு 4 மணிக்கு நாங்கள் ஒடி எடுத்துட்டு அவங்கள ஒடி எடுத்து வரக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு அந்த பஸ் வாங்கினதுலாம் சடங்குல அன்றைக்கு ஒரு ஆளோட அவரோட ஃப்ரெண்ட் ஆளோட தான் சந்தி வழி ஆளோட மண் எடுக்கிற வேலையா மட்டும் சொல்லி அவரு காலம் அது போற எல்லாரும் தெரிய மாதிரி தொழில் அவருக்கு மில்லி வேலையை விட்டு அவருக்கு தொழிலே அவருக்கு தெரியாது. நாங்க இது கேட்கிற எல்லாம் வந்து உண்மைன்னு சொன்னா நீங்க கதைக்கிற எல்லாம் உண்மைண்டா இது சத்தம் போடாம இருக்கும். பொய் சொன்னேன்டா கத்து. சரியா? எத்தனை பேர் நீங்க குடும்பத்துல? 5 பேரா? ஸ்காலர்ஷிப் எடுத்த நீங்க? ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண நீங்களா? எத்தனை மார்க்ஸ் பிள்ளைக்கு? 147. 147. கட் அவுட் எத்தனை வந்தது? 143. 143 என்ன? சரி, முதலாவது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கிலீஷா? எத்தனை எடுப்பீங்க? 95 இங்கிலீஷ்ல. என்னத்துல போற நீங்க ஸ்கூலுக்கு? நடந்துதான் போறேன்னு. கிளாஸுக்கு எல்லாம் நடந்துதான் போற. தூரமா கிளாஸ்? அப்பா இல்லன்றதால காசு எடுக்கிறல்ல. அம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டாரு, பார்த்துக்கொள்வாரு, நல்லா பார்த்துக்கொள்வாரு. கேட்குற எல்லாம் வாங்கி தருவாருன்னு. இப்ப கேட்குற நீங்கள் அம்மாட்ட அது இது வாங்கிட்டாங்கன்னு கேட்கறதில்ல. ஏன் கேட்கறதில்ல? அம்மாட நிலைமையை பார்த்து கேட்கறது இல்லையா? அல்லாதீங்க. அப்பாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்களா நீங்க? அப்பாவை பிடிக்குமா? நல்லா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்பாவை? அந்த கண்ணீரை அதுக்கு பதில் சொல்லு. உண்மையில அப்பவே கண் கலங்கிட்டு ஏன் நீங்க ஆரம்பத்திலே கண் கலங்குன? அப்பாண்டு சொன்னால்றதா? இந்த தேவையை வந்து யாராலையும் பூர்த்தி செய்ய இயலாது உண்மையில. இருந்தாலும் வந்து பிள்ளைய படிப்புக்குரிய உதவியை வந்து பிள்ளை படிக்கும் வரைக்கும் யாரும் செஞ்சா உண்மையிலவே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அப்பா பாசமா பார்த்து கொண்டு இருக்காரு. மூன்றாம் ஆண்டு 3ஆம் ஆள் வருவாரு. 3 கோப்பியா கொண்டு வர. எத்தனை கோப்பி கொண்டு வர ஸ்கூலுக்கு? ஷூவை தச்சு வச்சிருக்காரா? அதுவும் பண்ணாதா? அப்ப கொண்டு போனாதா? ஆளை விட்டா காடு வேற கொண்டு போடா. உங்கள் மாமா ஒரு சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தாங்க, அதை உடஞ்சிட்டு அதை உணக்கிட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனா 3ஆம் ஆண்டு படிக்காரு, 3ஆம் ஆண்டு வருவாரு. ஆனா ஒன்றும் தேவையில்லை, ஆளை விட்டா காணும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையில் இருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பகுதியில் இருக்கிற கோரஹள்ளி மடு அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இங்கே காணொலிகள் எடுத்திருந்தோம். அது வந்து ஆடிய சூடாகத்தான் அவங்க தான் வந்து அடையாளப்படுத்தி சொல்லியிருந்தாங்க இந்த ஊரில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள். அந்த வகையில் வந்து இன்னொரு குடும்பத்தையும் வந்து அடையாளப்படுத்தி இருந்தாங்க. அவங்கள வந்து நாங்கள் அந்த டைம் எடுக்கலாம் போயிட்டு, அதோட இன்னொரு நாள் வந்து அந்த டைம் வந்து பிள்ளைகளும் வந்து நிற்கல, கிளாஸுக்கு போயிட்டாங்க. அதால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டும் வந்து கணவன் இல்லாமல் பெண் தலைமைத்துவம் தாங்குற ஒரு குடும்பம் தான். அந்த அக்கா வந்து இடியப்பம் விற்று தான் வந்து தன்னுடைய பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. பிள்ளைகளும் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு திரும்பவும் வந்திருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க அந்த அக்காவோட மற்றும் அந்த பிள்ளைகளோடையும் பேசி அவங்களோட குடும்ப நிலவரம், பிறகு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, படிப்பு ரீதியாக பிள்ளைகள் வந்து எப்படி படித்து கொண்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம அவங்களோடைய பேசி வந்து நேரடியாக தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் தங்கச்சி. வாங்க அக்கா. வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களோட வீடு தானே அக்கா? உங்களோட கணவர் எங்க? அவரு ஆத்துல செத்துட்டாரு. ஓ, கணவர் வந்து இறந்துட்டார் அப்படி என்று சொன்னீங்க. ஆத்துல ஆத்துல சாண்டு 3 பிள்ளைகள் தான்.
இவதான் மூத்தாள் என்ன தங்கச்சி? சரி அக்கா, இருந்த ஆறுதல் கதை. இப்போ முதல்ல உங்களோட வீடை வந்து ஒருக்கா பார்க்கணும், நாங்க பார்க்கலாம் தானே. இது நீங்க கட்டின வீடு தானா? சரி அம்மா, சரி, நம்ம ஆறுதலா கதைப்போம் அம்மா. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்ப காலையில தான். என்ன சாப்பிட்டு? காலையில இடியப்பம் சாப்பிட்டேன். இடியப்பம் நான் தான் செய்யறேன் வீட்டில். நான் செய்ய கடைக்கு கொடுக்குறேன். நான் இடியப்பம் வச்சு காலையில இடியப்பம் வச்சு கொடுக்குறேன். கடைக்கும் கொடுத்து வீட்டுல நாங்கள் காலையில அந்த சாப்பாடு கிடக்கும். அதுதான் சாப்பாடு. சரி அக்கா, நீங்க வந்து இடியப்பம் அவிச்சுதான் இப்ப விற்பனை செய்யறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பத்திய நிலைமை வந்து முதல் வந்து நீங்க எப்படி இருந்த? நீங்க கணவர் இருக்கக்குள்ள? அவர் இருக்கக்குள்ள நான் இடியப்பம் எல்லாம் அவிக்கிறதில்ல. இவரு ஆனால் வேற வேலை இல்லை. இவரு வீட்டுக்கு தான் போற ஒரு கூலி வேலைக்கு வீட்டுக்கு போய் நல்லா கஷ்டப்படாம தானே பார்த்தாரு. எல்லாம் செய்ய வந்து தான் பார்த்தாரு. நான் அந்த இதுக்கு அங்கே என்ன விடலை, கஷ்டப்படுறதுக்கு என்ன விடலை. ஆனால் நல்லா பார்த்தவர், என்ன உழைச்சி அவருக்கு இது தான் ஒரு உழைச்சி நல்லா பார்த்தவர். அந்த இது அப்படி என்ன விடலை. என்ன நடந்தது என்னண்டு? ஆனால் இந்த கொரோனாவுக்குள்ளே அவர் அந்த மில்லுக்கு போகல. அவரு மில்லுக்கு போயிடலாம் போயிட்டு அந்த பஸ் வாங்கினதெல்லாம் அந்த சடங்குல அன்றைக்கு ஒரு ஆளோட அவரோட ஃப்ரெண்ட் ஆளோட தான் சந்தி வழி ஆளோட மண் எடுக்கிற வேலையாமட்டு சொல்லி அவர் ஒரு காலம் அதுக்கு போகிறவங்க அவருக்கு தெரிய மாட்டேது அந்த தொழில். அவருக்கு மில்லி வேலையை விட்டு அவருக்கு வேறு தொழிலே அவருக்கு தெரியாது. அந்த தொழிலுக்கு அன்றைக்கு போனவர். அவர் போய் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி போனவர். திரும்பி வந்து அவர் வீட்டுக்கு சோகமாக அவர் வந்தவர். ஆனால் தாண்டு தான் இருந்தான்னு சொன்னவங்க. மற்றபடி அந்த அன்றைக்கு அவங்க அன்றைக்கு போன அன்றைக்கு அவங்களுக்கு இருக்கும்போதெல்லாம் அங்கே அந்த ஆற்றுல தண்ணி இல்லையா. அன்றைக்கு அவங்க தண்ணியை திறந்து விட்டான். 6ஆம் மாதம் இங்க இருந்து போனவர் அண்ணாவுக்கு வந்து இப்படி நடந்தது. இப்ப எத்தனையாம் மாதம்? 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி வீட்டுல இருந்து போனவரு. 6ஆம் மாதம் 1ஆம் தேதியே 11 மணிக்கு சவம் வந்துட்டு. காலையிலேயே சவம் செத்துட்டாருன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டு அப்புறம் அடுத்த நாள் 17ஆம் தேதி இந்த 2ஆம் தேதி காலையில இந்த 2ஆம் தேதி ஒரு 4 மணிக்கு நாங்கள் வெடி எடுத்துட்டு அவங்கள வெடி எடுத்துறக்குள்ள அவ்வளவுதான். தண்ணியில அவங்க என்னதான் அன்றைக்கு அந்த ஆத்துல தண்ணியில மயில வெட்டவனால்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விப்பட்டிருக்கு. அந்த ஆத்துல அன்றைக்கு தண்ணியை திறந்து விட்டதுங்களாம். இவருக்கு நீங்கையும் தெரியாது. ஆனா எனக்கிட்ட போனாக்கள் சொன்ன கவுத்துல போனவரா அந்த கவர் அறந்து நானும் தாண்டான் அவங்க போனாக்கள் என்கிட்ட சொன்னதும் அங்கே வாங்கி கொடுத்ததும். மற்றபடி இன்றைக்கு எனக்கு என்ன நடந்தது அவருக்குன்றது தெரியாது. ஆனால் கடவுளுக்கு அது இவ்வளோ என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு வந்து மற்றபடினா தெரிய வேண்டும். இப்ப கணவர் இருக்கக்குள்ள கூட நிலைமை நல்லா இருந்தது. எனக்கு அப்படி இடியப்பம் அவிச்சு தமிழ்ல பார்க்கணுமெண்டு இல்லை. அப்படி இல்லை. நான் இடியப்பம் அவிச்சு என்னோட உள்ள பார்க்கணுமெண்டு இல்லை. நானும் நல்ல வெளியே தான் போறாரு. ஆனால் நல்லான்னு பார்த்தாரு உழைச்சி. ஆனால் உழைக்க போகாம இருக்கவே மாட்டாரு. நாங்க வந்து ஆடியஸ் அக்கா வந்து கரைச்சவங்க. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களை சொல்லி இருந்தாங்க. அப்ப சொன்னதுல வந்து குறிப்பா உங்களையும் சொன்னாங்க. இப்படித்தான் வந்து கணவர் இறந்துட்டாரு, சரியா கஷ்டப்படுறா பிள்ளைகளை படிப்பிக்கிறது கண்டுதான் அந்த அக்காவும் சொல்லி இருந்தாங்க. அப்ப நாங்களும் வந்து கட்டாயம் வரணுமன்றதுக்கு அதோட வந்து இன்னொரு உதவி செய்யறது, கடையில சாமான் எடுக்க போயிருந்தோம் நாங்க. அந்த கடைக்கார அண்ணாவும் சொல்லி இருந்தாரு உங்களுக்கு சரியான கஷ்டமா வந்து சொல்லி. இப்ப நீங்க சாமான் இல்லாட்டி அங்கதான் கடனுக்கு அப்படி எடுக்கிறது போல. என்ன 3 வருஷம் தான் சேர்த்து. அது 6ஆம் மாசம் 3 வருஷம் 2021ஆம் ஆண்டு இறந்திருக்காரு. 3 வருஷமா இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இடியப்பம் வச்சுட்டான். ஒவ்வொரு நாளும் இடியப்பம் வைக்கினா கஷ்டப்பட்டு தான் நான் 3 வரையும் படிப்பிச்சு நான் வளர்த்து வரேன். ஆனா இதுவரை நான் அப்படி இருந்து நாங்க கேட்டு போக வேண்டியது. அல்லாதீங்க என்ன செய்யறக்கா, ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை. உண்மையில அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து 2 பேராயும் நீங்க தான் பிள்ளைகளை பார்க்கணும்.
அது நினைச்சா மன வருத்தம் தான். என்னன்னு சொன்னா எனக்கு அம்மா அப்பாவோட கஷ்டம்தான். இப்பவும் கஷ்டம் தான் அப்படி என்று சொல்றீங்கன்னு நீங்க யோசிக்காதீங்க. கடவுள் மூடு உள்ளையோட அதுவும் கஷ்டம் தாங்க. என்ன செய்வோம்? உங்களோட பிள்ளைகள் உழைச்சி உங்களை நல்லா வைப்பாங்கக்கா, நீங்க யோசிக்காதீங்க. அப்படி அதுதான் அந்த மக்களை கஷ்டப்பட்டு நம்மள வரணும். அந்த என்ன ஏழு மட்டும் பண்ணும். நான் அந்த உள்ளே படிப்பேன் எல்லாம் போனா. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் உங்களோட குடும்பத்துல? எனக்கு ரெண்டு வீட்டுல நான் தான் மூத்தாள். தங்கச்சி ஒன்று கிரான்ல கல்யாணம் கட்டிக்காவும். மற்றது 3 தம்பி மாதிரி 3 தம்பி இருக்காங்க. சந்து வல்ல ஆள் இருக்காரு. இந்த குழந்தைக்கு இருக்காங்க 2 பேரு. அவ்வளவுதான். ஒரு இல்லை. அவங்க எதுவும் உதவி செய்வாங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு ஈஸியான கஷ்டம். அவங்க இப்ப கூட தெரிந்த சகோதரம் வேண்டாம். அவருக்கு வீடும் இல்லை. அவருக்கு சின்ன ஒரு குடில் வீடு, ஒரு மறுப்புள்ள ஒன்று இருக்கு. மறுபடி அவங்களுக்கு சரியான கஷ்டம் தான். ஆனா சந்து வல்ல இருக்கிறவர் கொஞ்சம் வசதியா தான் இருக்காரு. அது வெளியில இருந்து வந்தவர் அவரு. இப்போ அதே கஷ்டம் தான். அந்நேரம் இப்போ கொஞ்சம் அவங்க பரவாயில்ல. சின்ன சின்ன உதவி செய்வாங்கல்ல, சாப்பாடு உதவிகள் செய்வாங்க. உங்களுக்கு இப்படி கணவரை இழந்துட்டு இருக்கீங்க, பிள்ளைகளையும் படிப்பிக்கீங்க, வேற யாரும் இப்படி எதுவும் வீடியோ எடுத்தோ அல்லது ஏதோ ஒரு நிறுவனம் அப்படி உதவி எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல அப்படி நிறுவனம் உதவி ஒன்று செய்யல. ஒரு தடவை செய்யறவங்க என்ன நம்ம போய் சொல்லக்கூடாது. எனக்கு இடியப்ப சாமான் செய்யறவங்க இடியப்ப சாமான் தந்தவங்க, ஒரு சட்டி, அந்த இடியப்பம் குளிர், அந்த மாதிரி ஒரு 2 எல்லாம் தந்தவங்க எனக்கு. பிறகு இந்த கடை மாதிரி நீங்க ஒரு செட்டப் கொண்டு செஞ்சிருக்கீங்க உங்களோட வீட்டுல, இது யாரு? இது எனக்கு டிஎஸ்எஃப்ல எனக்கு 30,000 ரூபாய் காசு தந்தவங்க, வாழ்வாதாரம் என்று சொல்லி தந்தவங்க. அதுக்கு தான் அந்த கடை கட்டினான். நானும் போட்டு அந்த கடை கட்டினான். அந்த இதுல அது இப்போ சரி இந்த சாமானுக்கு கடம்பில அதோட கட்டினான். மற்ற எனக்கு அதை வச்சு நடப்பிக்கிறதுக்கு அந்த காசு சரியில்லை. அதனால அப்படி நான் கொஞ்ச நாள் அந்த இடியப்பா வச்சு கடை ஹோட்டலே இடியப்பம் கொடுக்குறதுக்கு முந்தி நான் இடியப்பா வச்சு வித்துனான். இதுல மரக்கறி கொச்சிக்காய் நடத்து வித்துனான். நான் பிறகு எனக்கு இல்லாது நான் ஹோட்டலுக்கு இடியப்பம் கொடுக்குறவர் அவருக்கு ஹோட்டல் திறந்தாரு. அவர் இடியப்பம் எனக்கு தரச்சனாரு. இடியப்பம் நாளைக்கு 300 இடியப்பம். இப்ப வருமானம் வரும். ஒவ்வொரு நாள் 300 இடியப்பம் கொடுக்குறேன். நான் எனக்கு ஒரு நாளைக்கு நான் 2,500 ரூபாய்க்கு நான் இடியப்பம் கொடுப்பேன். அதுல அரிசி வாங்கணும், சாமான், அது வாங்கி வீட்டு செலவு. இப்ப உங்களுக்கு இப்ப முதல் அரிசி வாங்குற செலவு எவ்வளவு போகும்? அதுக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய். அரிசி நான் வாங்குறல, அதை நான் சொல்றேன். அரிசி வாங்குறல நான் சேர்த்து வச்சு நெல் வாங்குறேன். வெளியே வெட்டு காலத்துல சொன்னா 5000 அப்படி வாங்கலாம். அப்படி வெட்டு இந்த சீசன் இல்லைண்டா. இப்ப நான் கிட்ட வாங்கினேன் 7,000 8,000 ஒரு மூடை வாங்கிட்டேன். நான் இடியம் குத்தி தான் நான் இடியப்போம். நெல் அரிசி குத்தி தான் நான் இடியப்பம் வாங்கினேன். நான் அரிசி வாங்குறல. இன்னும் இது வரல. நான் இடியப்பம் இடியப்பம் அரிசி வாங்கல. அது சரியாக்கா. இப்ப நீங்க வாங்கி வச்சாலும் இப்ப 1 கிலோ அரிசி 220 ரூபாய். அரிசி உங்களுக்கு ஒரு நாளைக்கு இடியப்பம் செய்யறதுக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும்? எனக்கு 1 கிலோ 3 சுண்டு தானே. 4 ஓ 3 சுண்டு. 1 கிலோ 3 சுண்டு அப்படி இருந்தேன். எனக்கு ஒரு 5 கிலோ அரிசி தேவைப்படும். அப்படி தேவைப்படும். சரியக்கா. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3 அரிசி வேணும் ஒரு நாளைக்கு. எனக்கு இடியப்பதுக்கு கடைக்கு மட்டும் கொடுக்குறதுக்கு 3 அரிசி வேணும். 3 அரிசி வேணும். 3 அரிசி இடிச்சு வர்றதுக்கு அண்டைக்கு மட்டும் நான் 3 அரிசி இடிச்சு அந்த வச்சு வர வச்சு வச்சிருக்கேன். அடுப்புல தான் நீ செய்யற? நீங்க இல்ல அடுப்புல செய்யறேன். அடுப்புல தான் செய்யணும். சரியக்கா. அடுத்தது இந்த வாழ்வாதாரமா உங்களுக்கு இந்த கடைக்குரிய உதவி ஒன்று டிஎஸ் ஆபீஸால செஞ்சிருக்காங்க. ஆனா அது கடை செய்யறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செஞ்சதா அல்லது பொருட்கள் எடுக்கிறதுக்கும் காசு தந்தவங்கல்ல? பொருட்கள் எடுக்கிறதுக்கு நான் அவங்க என்னோட வயசு சட்டி சாமான்கள் வாங்கி, ஆனால் கடை மட்டும் தானே கட்டினது. கடை மட்டும் கட்டுறதுக்கு அந்த அவங்க 30,000 காசு காணாது. வேற ஒன்று அவங்க வேறு கடை கட்டுறதுக்கு மட்டும்தான் அது காணும். அதுவும் கொஞ்சம் காணாம போய் நீங்க தான் போட்டு செய்தேன். அப்ப வேற ஒரு உதவியும் கிடைக்கல. அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன உதவிகள் செய்வாங்க. கொப்பி ஸ்கூலால அப்படியா பேக் கலர்கள் சில நிறுவனங்கள் அதை எடுத்து கொடுப்பாங்க. மற்ற என்ன கொடுக்க 10 கிலோ அரிசி அப்படி அதுகளெல்லாம் கிடைக்கும். இந்த
இப்ப உலர் உணவு பொருட்கள், பிள்ளைக்குரிய கொப்பி புத்தகம் சாமான்கள் யாரும் கொடுத்தா அதை மட்டும் கண்டிப்பா கொடுப்பாங்க. என்ன கஷ்டப்படுற பிள்ளையும் வந்து நல்லா படிக்கிற பிள்ளையா கேள்விப்பட்டேன். அவ படிக்கிறாள், அவங்க எல்லாரும் அவங்க படிக்கிறேன்னு சொல்லி அந்த அவடத்துல இந்த தடவை கொப்பி வேக்கில எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவர் சிறவாள். உங்களோட ஊர்ல இருக்கிறவங்க அந்த கடை ஓட்டிக்கார், அந்த படகு கடை ஓட்டிக்கார், அவரு வாங்கி கொடுத்தாரு. என்னன்னு சொன்னா பிள்ளை வந்து படிக்கிற பிள்ளை தந்தை இறந்த காரணத்தால வந்து ஊர் மக்கள் பிள்ளைற படிப்புக்குரிய ஒரு சில உதவிகளை அவங்களே செஞ்சு கொண்டு வராங்க. என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து படிப்பை கைவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக. உண்மையில நல்ல விஷயமாக்கா அப்படி செய்யறதும். நாங்களும் வந்து படிப்பண்ட ரீதியில தான் வந்து அதோட வந்து உங்களோட கணவரும் இறந்துட்டாரு. நீங்க தான் வந்து இப்ப அப்பாவோ அம்மாவோ எல்லாம் நீங்க தான் பிள்ளைகளுக்கு. அப்ப நீங்க தான் வந்து இப்ப குடும்ப தலைவரா இருந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப அந்த காரணத்துக்காகத்தான் நாங்க உண்மையில உங்களோட கஷ்ட நிலைமை வந்து அவங்க சொன்னதுலயே எங்களுக்கு விளங்கிச்சக்கா. இப்ப வந்து கணவர் இறந்ததுக்கு பிறகு நீங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களோட குடும்பத்துல எதிர்நோக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து காசு இல்லைன்ற பிரச்சனை இருக்கட்டும், வேற பிரச்சனைகளும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில ஒரு ஆண் இல்லைன்னு சொன்னா பல பிரச்சனைகள் வந்து வரும். அப்படியே வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து எங்கிட்ட சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்ன நீங்க சொல்லுங்க. இதுவரை நான் அப்படியான ஒரு பிரச்சனை சந்திக்கல. நம்ம போய் சொல்ல இல்ல நான் அப்படி கேட்க வரலக்கா. இப்ப கணவர் இல்லைன்றதால வந்து சிலவங்க வந்து இப்ப சொந்தக்காரங்களோ அவங்கள ஒதுக்கி வைக்கலாம், பிள்ளைகளை வந்து பார்க்காம விடலாம். அப்படியான பிரச்சனை ஒதுக்கி வைக்கிறல. சில நேரத்துல வேலைகளுக்கு போய் வந்தாருன்னா அவர் திருந்தோடு போறவரும் 500 1000 கொடுப்பாரு, நம்ம வாங்கி சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி கொடுப்பாங்க. அது அப்படியே ஒதுக்கி வைக்கிறதுல. உங்களோட அம்மா வந்து உங்களோட தான் இருக்காங்க. அம்மா வந்து என்னோட என்னோட சின்ன வெறும் இல்லை, அது எனக்கு உதவி ஒன்றும் இல்லை. அம்மா என்னோட இருக்கிறவு. அப்பா வந்து அங்க இருக்கிறவரு சொல்லிருப்பாரு கூட அவர் வந்து அங்க குழந்தைக்குள்ள இருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கால என்ன தொழில் செய்யறாரு? அங்க தொழில் ஒன்றும் இல்லை. அவரு வயசு வைத்தாரு. இவர் வெள்ளாச்சி ஒரு வயல் கிடக்காரு இருக்கு. அவரு இயலாது. அது தூரத்துல இருக்குன்னா அந்த முறத்தானன்ற ஊர்ல பெரிய இதுல கிடாக்கு வராது போர்ல பெருசா. இப்போ அங்க சும்மா வீட்டுல அரிக்கிறவரு இதை சமைச்சு கொண்டு சாப்பாடை கொண்டு கொடுத்துருந்தா சாப்பாடை கொடுத்துட்டு வந்து போறாரு. நீ 2 பேரும் வந்து சைக்கிள் போறல இருக்காரு இந்துவாடு. அப்ப அவர் இங்க இருக்கலாம் தானே, நீங்க இப்ப தனியா தானே? அங்க அவங்களுக்கு வீடு வளவெல்லாம் அங்க இருக்கு. அவங்களுக்கு வீடு வளவலாம் நான் கண் வீடு இல்லை, சும்மா ஓர வீடு தவிர நம்ம இருக்கு. தவிர வீடு தான் இருக்கு. பால் விழுந்துருமெண்டு தவிர அவங்க வேற தானே, அவங்க பதிவு வேற. அவங்களுக்கு வர உதவியோட அவங்களுக்கு அங்கதான் செய்வாங்க. அந்த ஜிஎஸ் மூலமா வர்றது எல்லாம் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அவங்க அங்கே அவங்களுக்கு இங்கே இருந்தா என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொலை செய்யலான்றத அவங்க வேற. சரி, இப்ப உங்களோட அம்மாவுக்கு உங்களோட அந்த மற்ற பிள்ளைகளும் உதவி செய்வாங்க தானே, சாப்பாடு அப்படி இப்படி அவங்க கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இப்படி வேலைக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 500 1000 கணக்கை கொடுக்க மாட்டாங்க. வெத்தில வாங்க மாட்டேன் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அது பெருசா அப்படி உதவி பெரிய உதவிகள் ஒன்று இல்லை. அவங்களுக்கும் புள்ள ஓடி இருக்கி மற்ற அவங்களுக்கும் கஷ்டம் தான். அவங்களுக்கு பெரிய போறவங்க அவங்களுக்கு கஷ்டப்படுது. சரியக்கா, உங்களோட அம்மாவும் இருக்காங்க தானே, அவங்களோடையும் கொஞ்சம் கதைச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையோட கதைப்போம். வாங்கம்மா. நாங்க இது கேட்கிற எல்லாம் வந்து உண்மைன்னு சொன்னா நீங்க கதைக்கிற எல்லாம் உண்மைண்டா இது சத்தம் போடாம இருக்கும். பொய் சொன்னீங்கல்லண்டா கத்தும். சரியா? எத்தனை பேர் நீங்க குடும்பத்துல? 5 பேரா? உங்களோட கணவர் அவர் எங்க இருக்காரு? குள்ளனிக்குள்ளன்னு சொன்னா இங்கால பக்கத்துல. அந்த ஊருக்கு பேர் இல்லையாம்மா? கோரகல்லி மாடுல வந்து குளனி என்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவிலதான் அவர் இருக்காரு. என்ன ஏன் அப்ப அவர் அங்க தனியா விட்டுருக்கீங்க? நீங்க தனியா விடையலாது என்ன வந்திருக்கீங்க. பிறகு என்ன மாதிரி மகள்ற நிலம் எல்லாம்? கஷ்டப்பட்டான் உங்களோட பிள்ளைகள் உதவி செய்யற இல்லையா மற்ற பிள்ளைகள்? குடும்பத்துக்கு தானே அவங்களுக்கு காணுமா வந்துட்டு போற வரைக்கும் வரணும்.
அவனுக்கு வீடு வாசல் இருக்கணும். ஒரு வீட்டுல ஜாதி படுறதுக்கு ஒரு பொடியை இருக்கான். அம்மாவுக்கு முதலாவது அம்மாட பேரை கேட்கல. நம்ம அம்மாட பேர் என்ன? கற்பகம். எத்தனை வயது? 66 வயதுன்னு. இப்ப வந்து நீங்க அந்த குளநில இருந்த நீங்க இப்ப பிள்ளைற உட மகள்ற கணவர் இறந்ததால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களோட ஒரு ஆள் இருக்கணும்ன்றதுக்காக இங்க வந்து இருக்கீங்க. தனியா தான் இருந்த நீங்க 2 பேரும். சரியம்மா, இப்ப வந்து மருமகன் இறந்ததுக்கு பிறகு அக்கா வந்து சரியா கஷ்டப்படுறாங்க. என்ன என்ற எல்லா செலவையும் வந்து அவங்கதான் பாக்காங்க. அப்படி அவங்களுக்கு இருந்த கஷ்டத்தை நிலைமைகளை சொல்லுங்க பாப்ப நீங்க. அவன் இதுல கொஞ்சம் சாமான வேண்டி கூட விட்டாவும் கடன் விற்கிறாங்க. இன்னும் தரமே கிடைக்குமா பார்த்து இடியப்பட்ட வச்சு அந்த கடைக்கு பொட்டல் கடைக்கு விற்கிறாங்க. இப்ப கடை வந்து இங்க செய்யலாம் தானே அக்கா? இங்க செய்யறா என்ன கடை செய்யலாம்? எல்லா கடையும் செய்யலாம். மரக்கறி கடை அப்படி செய்யலாம். எல்லாம் போட்டு கடன் கொடுத்தாங்க ஜனங்கள் தாரணும். என்ன விஷயம் என்று சொன்னாம்மா, கடன் கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தாலும் தாராங்க இல்லையம்மா. கடன் கொடுக்க கூடாதும்மா. ஏனென்றா உங்களோட நிலைமை வந்து கஷ்டம். உங்களுக்கு அதுல இருந்து உழைப்பு வந்தாதான் நீங்க சாப்பிடலாம். அக்கா வந்து எல்லா தொழிலும் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த கடையை பொறுத்த வரையில வந்து அவங்க வந்து இடியப்பம் விற்கலாம், மரக்கறி, தேங்காய் சாமான், அது எல்லாம். அப்புறம் வந்து இந்த கொச்சிக்காத்தூள் எல்லாம் வந்து விற்பனை செய்யலாம். ஏன்னு சொன்னா அவங்களோட வீடு வந்து இந்த மெயின்ல தான் இருக்கு. அப்ப மெயின்ல கடனுக்குள்ள வந்து இந்த ஊராக்கள் மட்டும் இல்ல, ரோட்டால போறவங்களும் வாங்கிட்டு போவாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். ஏன்டா உள்ளுக்குள்ளன்னு பார்க்கக்குள்ள குறிப்பிட்ட சிலாக்கள் தான் வாங்குவாங்க. இது இப்ப மெயின்ன்றதால நிறைய பேர் வாங்குவாங்க. அதை வந்து செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? கடனுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாதுன்னு எழுதணும். எழுதிட்டு குடிச்சிட்டு நிப்பீல் தானே நீங்க உடந்த. நீங்க நின்று போட் எழுதிட்டு கடன் வழங்கப்பட மாட்டான்னு நில்லுங்க. ஏன் நிக்க சொல்றேன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாதோ. அப்ப அந்த டைம்ல நீங்க சொல்லணும், கடனுக்கு தர மாட்டோம்னு சொல்லணும். சொன்னா என்ன வாங்க மாட்டாங்க. அப்படி யோசிக்காங்க இல்லைன்னா இப்ப இந்த முதல் செஞ்சது 12,000 அப்ப இப்படி கடன் வாங்கினா அப்புறம் எங்க எப்படி கடன் செய்யுது? அப்ப அதுல முதல் வந்தா தான் திரும்ப சாமான் எடுத்து போடலாம். அவங்க அப்ப இனி ஒரு கட்டத்துல நீங்க செய்யறன்னு சொன்னா கடன் கொடுக்க கூடாது. நீங்க கடனுக்கு அப்படி இருந்தா அப்புறம் என்ன செய்யறப்ப? இப்ப ஒரு கதைக்கு நான் சொல்றேன், நாங்க இப்ப கடை போடுறதுக்குரிய சாமான் எடுத்து தந்து தேண்டு வைங்கள. எடுத்து தந்ததுக்கு பிறகு திரும்ப நீங்க கடனுக்கு கட்டாக்களை கொடுத்து போட்டு திரும்பியும் கடை மூடி போட்டு இருந்தா என்ன உங்களோட நிலைமை? திரும்பியும் வந்து இந்த அடுப்புல ஊதிட்டான் திரும்ப இடியப்பம் வித்து அந்த பிள்ளைகளை வந்து பார்க்கணும். அடுப்புல ஊதித்தான் அவங்க ஒவ்வொரு நாளும் இடியப்பம் செய்யறாங்க தவறாமன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டம் அது. அப்ப கடண்டு பார்க்கக்குள்ள கொஞ்சமா செஞ்சு அவங்க விற்பனை செய்யலாம் கடையிலே. அப்ப அவங்களுக்கு வந்து அதுல கொஞ்சம் காசு கூட வரும். இப்ப கடைக்கு கொடுக்கறத விட அவங்களா செஞ்சு வித்தா இன்னும் காசு கூட வரும் அவங்களுக்கு. அதோட அது மட்டும் இல்லாம இந்த மரக்கறி சாமான் மற்ற எல்லா சாமானும் எடுத்து விற்பனை செய்யலாம். சரி, ஓகேம்மா. நம்ம வந்து மற்ற தங்கச்சாக்கள் அக்காவோடையும் கதைச்சு தெரிஞ்சு கொள்கின்றோம். மற்ற வந்து சும்மா தான் உங்களோட கதைச்ச ஒன்றும் பிள்ளையா நினைக்காங்க. சரியா? சரியம்மா. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை வந்து தேடித்தான் நாங்க திரும்பி போனோம் தெரியுமா? ஏன்னா என் பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளை. அப்ப கிளாஸுக்கு போகாம இந்த டைமுக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வைங்கன்னு நாங்களும் சொல்லலாம். என்னன்னு சொன்னா கட்டாயம் நீங்களும் படிக்கணும். அப்ப நாங்க வெளியா வந்துட்டோம். இப்ப இருந்தாலும் வந்து பிள்ளை 9 மணிக்கு கிளாஸுக்கு போகணும். நீங்க 11:30க்கு தான் வருவீங்க கிளாஸ் முடிஞ்சு. அப்ப அவ்வளவு டைமும் வந்து நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கால தள்ளி போய் ஒரு இடத்துல உங்களுக்காக தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து காலையில 8:50 இடத்துக்கு வந்தேன்னா 8:50 இருக்கு வந்துட்டோம். இருந்தாலும் தங்கச்சி அப்பதான் போயிட்டாங்க. அப்ப ஒண்ணுமே செய்யல. பிள்ளைய திருப்ப கூட்டிட்டு வரலாம் அக்கா. இருந்தாலும் படிப்பை வந்து நம்ம கெடுக்க கூடாதானே. இப்ப அதுக்காகத்தான் நாங்க வந்து பரவாயில்லன்றது இருந்த. நாங்க என்ன கிளாஸுக்கு போனோம்? நீங்க அறநறி வகுப்பு. நீங்க சரி தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? பதுர்ஷா. எத்தனை வயது தங்கச்சிக்கு? 11 வயது. ஸ்காலர்ஷிப் எடுத்த நீங்க? ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண நீங்களா?
எத்தனை மார்க்ஸ் பிள்ளைக்கு? 147. 147. கட் அவுட் எத்தனை வந்தது? 143. 143. என்ன? சரி, முதலாவது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா படிச்சிருக்கீங்க. என்ன கிளாஸுக்கெல்லாம் போனதா? ஸ்காலர்ஷிப் யார் அனுப்புன? அம்மா தான் அனுப்புனவங்க. என்ன பிள்ளைக்கு வந்து இப்ப படிப்பு ரீதியா வந்து எதுவும் தேவை இருக்குன்னு சொன்னா என்ன தேவை இருக்கு? கொப்பி சாமான் இல்லையா? அந்த அங்கிள் வாங்கி தந்தல்ல, அது முடிஞ்சா? 13 கொப்பி வாங்கி தந்தவர். என்ன ஸ்கூலுக்கு வேணும்? ஸ்கூலுக்கு எத்தனை கொப்பி பிள்ளைக்கு? 14 கொப்பி. அப்போ கிளாஸுக்கும் வேணும். என்ன வேற என்ன ஷூ எல்லாம் இருக்கா? சின்ன போயிட்டு அந்த ஷூ தான் போடுறீங்க. என்ன அந்த ஷூ இருக்குத்தானே இப்ப? அம்மா அந்த ஷூ எடுத்து வாங்க. அடுத்தது ஸ்கூலுக்கு போற பேக் சாமா இருக்கு அவங்ககிட்ட? பேக் இருக்கு தானே, இப்போதைக்கு இருக்கு தானே பேக். வேற இந்த பென் பென்சில் அந்த சாமான்கள் இருக்காது. என்ன இருக்கா? யாரு தந்தது? அது நீங்க வாங்கினது தான். என்ன வேற ஒருத்தவங்க தந்த ஷூ? என்ன இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதை உங்களுக்கு. என்ன நான் என்னத்துக்கு பார்த்தேன்னு சொன்ன, அந்த அளவுக்கு டேமேஜா இருந்தா தங்கச்சிக்கு உடனே ஷூவை பொறுத்த வரைக்குல இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து அப்படி அக்காக்கள் வாங்கி தர மாட்டாங்கன்னு யோசிக்காதங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு பிறகு வாங்குறேன்னா உங்க அம்மா தான் வாங்கி தருவணும். என்ன அப்ப அந்த ஷூ வந்து உங்களுக்கு நாங்க பிறகு வாங்கி தருவோம். நீங்க யோசிக்க கூடாது. சரியா? நல்லா படிக்கணும். இப்ப எத்தனையாம் பிள்ளை வார நீங்க ஸ்கூல்ல? 1 2 மாறி மாறி. என்ன முதலாம் பிள்ளை வார நீங்க என்ன மார்க்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் குறையுது 2ஆம் பிள்ளை வாரத்துக்கு? இங்கிலீஷா? எத்தனை எடுப்பீங்க? 95 இங்கிலீஷ்ல. மற்றது மேக்ஸ் 97 எடுப்பீங்க. 100 எடுப்பீங்களா? 100 போடுறாங்கல்ல. இப்ப பிள்ளை 100 மாதிரி தான் எல்லாம் இருந்தாலும் 100 போடக்கூடாது. 1 2 குறைஞ்சி போடுறாங்க. எல்லாம் வந்து நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்கு. ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? டீச்சர்ட்ட என்ன என்னத்துல போற நீங்க ஸ்கூலுக்கு? நடந்துதான் போறேன். கிளாஸுக்கு எல்லாம் நடந்துதான் போற. தூரமா கிளாஸ்? கிரானுக்கும் போறதா? கிரானுக்கு என்னத்துல போற நீங்க? கிரான்லாம் கிளாஸ் நடந்துதான் போற. இப்ப கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் என்ன மாதிரி யாரு கொடுக்கா? இப்ப அம்மா கொடுக்குறோம். காசு எடுக்கிற இல்லையா? அப்பா இல்லைன்றதால காசு எடுக்கிறல்ல. சரிம்மா. அப்பா இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தது நிலைமை? அப்பா இருக்கக்குள்ள அப்பா நம்ம வேலைக்கு போறது, அம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டாரு. பார்த்துக்கொள்வாரு. நல்லா பார்த்துக்கொள்வாரு. கேட்குற எல்லாம் வாங்கி தருவாரு. என்ன இப்ப கேக்குற நீங்கள் அம்மாட்ட அது இது வாங்கிட்டாங்கன்னு கேக்குறல்ல? ஏன் கேக்குறல்ல? அம்மாட நிலைமையை பார்த்து கேக்குற இல்லையா? அல்லாதீங்க. நீங்க நல்லா படிச்சா அம்மாவை நீங்க தான் நல்லா வைக்கணும். என்ன அப்பா இல்லாதது கஷ்டமா இருக்குந்தான். இருந்தாலும் வந்து அம்மா வந்து உங்களுக்குரிய தேவையெல்லாம் செஞ்சு எல்லாம் பார்த்து கொள்றாங்க தானே. நீங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக 2 பேருக்காகவும் வந்து நீங்க தான் படிச்சு நல்லா வைக்கணும் அம்மாவை. இப்போ அப்பாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றீங்களா நீங்க? அப்பாவை பிடிக்குமா? நல்லா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்பாவை? அந்த கண்ணீரை பதில் சொல்லு. உண்மையில ஏன்டா பிள்ளை வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களை கண்ட உடனே ஒரு மாதிரி என்ன அப்பவே கண் கலங்கிட்டு, ஏன் நீங்க ஆரம்பத்திலே கண் கலங்குன? அப்பாண்டு சொன்னால்றதா? ஏன் மால் அப்பா இல்லாதாலேயா? பிள்ளைற மனசுல இப்ப என்ன கவலை இருக்கு? அப்பா இல்லாததுதான் கவலை. இருக்கு. இந்த தேவையை வந்து யாராலையும் பூர்த்தி செய்ய இயலாது உண்மையில. இருந்தாலும் வந்து பிள்ளைகிற படிப்புக்குரிய உதவியை வந்து பிள்ளை படிக்கும் வரைக்கும் யாரும் செஞ்ச உண்மையிலவே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும்.
ஏன்னாண்டா இப்படியான ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள கிட்டத்தட்ட வந்து அப்பா இறந்த டைம்ல தான் பிள்ளை ஸ்காலர்ஷிப் கிளாஸ்களுக்கு போயிருப்பாங்க. எனக்கா நீங்க விடத்த வாங்க இல்லைங்க, பிரச்சனை இல்லை. 2021 நீங்க எப்ப ஸ்காலர்ஷிப் எடுத்த? 2023 போன வருஷம் என்ன? போன வருஷம் 6ஆம் ஆண்டு 2022 ஸ்காலர்ஷிப் அப்ப அப்பா அந்த செத்த அந்த டைம்ல தான் பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு போய் படிச்சிருக்காங்க, கிளாஸுக்கு போய். அந்த டைம்ல வந்து எவ்வளவு பிள்ளைக்கு கவலை இருந்திருக்கு மக்கா. என்ன அப்படி இருக்க பிள்ளையும் வந்து பிள்ளை படிச்சிருக்குன்னு சொன்னா அப்பா வந்து இருந்திருந்தா பிள்ளை இன்னும் நல்லா படிச்சிருக்கும். என்ன மார்க்ஸும் வந்து கூட எடுத்திருப்பீங்க. அக்காவும் வந்து அதைத்தான் சொன்ன, நீங்க அப்பாட்டு சொன்னாலே தங்கச்சி அழுறவ. ஏனண்டா அந்த அளவுக்கு வந்து அப்பா பாசமா பார்த்து கொண்டு இருக்காரு. சின்னாக்களுக்கு பெருசா தெரியாது அவங்கட தங்கச்சிக்கு வந்து பெருசா தெரியாது. ஆனா இவதான் வந்து எல்லாத்தையும் நேரடியா இருந்து அந்த அறியக்கூடிய வயது தானே அவங்களுக்கு. அப்ப அதாலதான் பிள்ளை வந்து அப்பாவை நினைச்சு அழுது கொண்டு இருக்காங்க. எவ்வளவு மன சங்கடத்துல இருந்தாலும் அந்த பிள்ளை அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டு தானே. அந்த டைம் தான் அந்த பிள்ளை படிச்சிருக்கு, கிளாஸுக்கு போற டைம். என்ன தங்கச்சி? சரிம்மா, நீங்க அழாதீங்க. இப்ப பிள்ளைக்கு வந்து படிப்பு ரீதியா இந்த என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கொப்பி சாமான் வர்றது பிஞ்சிட்டாது இருக்குத்தானே, பேக் இருக்குத்தானே, வேறது இல்லாதத கேளுங்க. சைக்கிள் இருக்கா? அப்ப என்ன அதை சொல்றீங்கல்ல, நடந்து போவீங்கல்ல, அப்ப உங்கள்கிட்ட கேட்டதா சைக்கிள்? பிறகு எங்கிட்ட கேட்கல. சைக்கிள் தேவையில்லையா பிள்ளைக்கு? தேவைதானே. என்ன மற்றது அவர்தான் நீ தம்பி. என்ன இங்க வாங்க, நீங்க இங்க விடத்த வாங்க, கிட்ட வாங்க. தம்பிர பேர் என்ன? திவானுஜன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிற? 3ஆம் ஆண்டு. தமிழ்லாங்க வரைப்பீங்க என்ன? சுத்த தமிழ்ல படிவா சொல்றாரு. 3 கிளாஸ்ல எத்தனையாம் உள்ள வர சொல்லுங்களேன். எத்தனையாம் உள்ள வருவார்? பயப்படாம சொல்லுங்க. அதுல இருக்கு. எத்தனையாம் உள்ள வருவீங்க சொல்லுங்க. 3ஆம் ஆண்டு 3ஆம் ஆள் வருவாரு. 3 கோப்பியா கொண்டு வர? எத்தனை கோப்பி கொண்டு வர ஸ்கூலுக்கு? 8 கோப்பியா? அது கொப்பி மட்டும் கணக்கு மாறிட்டு. இப்ப தம்பிக்கு என்னென்ன தேவை இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு? கொப்பி சாமான் இருக்கா? யாரு வாங்கி தந்த? அம்மா வாங்கி தந்ததா? 2 பேரும் ஒரே ஏரியா தான் ஸ்கூலுக்கு போற? நீங்க நடந்துதான் போற? அப்ப சைக்கிள் ஒண்ணு உங்களுக்கு இருந்தா 2 பேரும் போகலாம் என்ன ஸ்கூலுக்கு? தம்பிக்கு இப்ப என்ன தேவை இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு? என்ன சாமான் தேவை சொல்லுங்களேன். ஒன்று பண்ணாதா? அப்ப நம்ம என்ன செய்வோம்டா, இந்த பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் கேட்பாரு ஒரு ஆள், ஏன் எனக்கு வாங்கி தரலன்னு. என்ன அழ போறீங்க? வேணாதா உங்களுக்கு கொப்பி சாமான், பென், பென்சில், கொம்பாஸ் பெட்டி ஒண்ணும் பண்ணாதா? ஏன் ஷூவை தச்சு வச்சிருக்காரா? அதுவும் பண்ணாதா? அப்ப ஒன்றும் பண்ணாதா? ஆளை விட்டா காடு வேற கொண்டு போடா. அப்பாவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களோட அப்பாவை? அப்பா இல்லாதது கவலையா தம்பிக்கு? அப்பா இருக்கக்குள்ள கேட்குற எல்லாம் வாங்கி தரவரா? அப்ப தம்பிக்கு என்ன தேவையோ அதை கேளுங்களே, நாங்க வாங்கி கொண்டு வரோம். சாப்பிடுற நீங்கள என்ன சைஸ்ல இருக்கு? சாப்பிடுற குறைவா தம்பி? அப்படித்தானே. அப்ப ஒண்ணுமாண்ணா அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தியா? அப்ப நம்ம ஒண்ணும் செய்யல அதானே. ஏனண்டா தம்பிக்கு வந்து ஒண்ணுமானாதா அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கட்டாம். அக்காவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா அதுல போவே இல்ல. அது எப்படி போகலாம்? இப்ப போனாண்டி என்ன மாமா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அதை உடஞ்சிட்டு அதை உணக்கிட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனா 3ஆம் ஆண்டு படிக்காரு, 3ஆம் ஆள் வருவாரு. ஆனா ஒன்றும் தேவையில்லை, ஆளை விட்டா காணும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி வருகுது அவருக்கு. என்ன அப்படி சொல்லித்தமண்டோ வரியா? ஸ்கூலுக்கு போற யூனிஃபார்ம் இருக்கா? எல்லாம் இருக்கு. ஃபைன். அப்ப தம்பி அப்ப அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து நம்ம தம்பிக்கு தேவையில்லை தானே இப்போதைக்கு.
அடுத்த மற்ற சின்னால் இங்க வாங்க, அவட்ட இங்க வாங்கல, இங்க ஓடி வாங்க, வைக்கப்படாங்க, அக்காட்ட வாங்க. அவ நர்சரியா போறா? இந்த வருஷம் 1ஆம் ஆண்டு. ஹாய். படிக்கீங்களா நீங்க? ஸ்கூலுக்கு போறதா? எத்தனையாம் ஆண்டு நீங்க? சொல்லுங்களே. நர்சரியா? நல்லா படிப்பீங்களா? ஸ்கூல்ல என்ன சொல்லி தரவங்க? என்ன சொல்லி தரவங்க ஸ்கூல்ல? எங்க பல்லெல்லாம் காணல, எங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. பிள்ளையோட பேரை சொல்லுங்க. வேற ஒண்ணும் தேவையில்ல, பேரை சொல்லுங்க. கரிஷ்ணவியா? கரிஷ்ணவிக்கு எத்தனை வயது? சரி, கடு சின்ன பிள்ளைன்றதால ஒண்ணும் கதைக்காவில்ல. பிள்ளைக்கு என்ன வேணுமா? என்ன தேவை இருக்கு பிள்ளைக்கு? சாப்பிட என்ன வேணும்? ஒண்ணும் தேவையில்ல. அப்ப இதுல வந்து அண்ணாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒண்ணும் தேவையில்ல, அக்காவுக்கு மட்டும்தான் தேவை இருக்கு. அக்காவுக்கு என்ன தேவைண்டா சொல்லுங்க அக்கா. கோப்பி சாமானும் சைக்கிளும். சரி, அக்காவுக்குரிய தேவை வந்து எந்த அளவுக்கு நிறைவேற மட்டும் தெரியும். எங்களோட வீடியோ பாக்குற உறவுகள் வந்து இப்போதைக்கு வந்து நாங்க கொப்பி தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடிஞ்சா இப்போதைக்கு செய்வோம். அடுத்து வந்து சைக்கிள் உதவி வந்து கொஞ்சம் பெரிய உதவி தானே. அப்ப இந்த வீடியோ நாங்க போடுவோம். போட்டதுக்கு பிறகு வந்து பிள்ளைக்கு சைக்கிள் உதவி கிடைச்சா நாங்க இங்க வந்து செய்வோம். சரியா? ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க, கிடைக்கும். சரியா? கிடைச்ச உடனே அக்கா இங்க வருவோம், அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு வருவோம். சரியா? ஓகே, நன்றி. போயிட்டு வாங்களா எல்லாரும். பாய். தேங்க்யூ. ஓகே, சரி அக்கா. இது இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃபைனலாக நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம் வந்து உங்களோட கஷ்ட நிலைமை உங்களோட பேசினதுல, உங்களோட அம்மா பிறகு பிள்ளைகளோட பேசினதுல விளங்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதார உதவின்னு சொன்னா என்ன உதவி இருக்க தேவை? என்ன பொறுத்த வரையில நான் பாக்குற ரீதியா உங்களுக்கு கடை இருக்கு. அப்ப கடைக்குரிய பொருட்கள் எடுத்து விற்பனை செய்யலாம் நீங்க. ஆனா வந்து கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு தாராங்க இல்லையா அம்மா சொன்னாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன ஒண்ணு வேலை. அப்ப நீங்க திரும்பியும் கடன் கொடுப்பீங்களா? 4 பேர் வந்து வியாபாரம் பண்ண சொல்லி நான் கடன் இல்லைன்னு சொல்லல. அது கடன் கொடுக்காம வியாபாரம் பண்ணையும் மேலாது. அதுக்கு ஒரு தீர்வு. ஒரு ஆள் வேலைக்குள்ள ஒரு ஆள் 500 ரூபாய் சாமான் வாங்க, 500 ரூபாய் சாமான் வாங்க, 600 ரூபாய் சாமான் வாங்கினா 100 ரூபாய் கட்டாயம் கடன் வைப்பாவுதான். அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லல. அது கொடுக்கதான் வேணும். இப்ப நாளைக்கு தரணும் சொன்னா நான் என்ன செய்யணும்? நான் கொடுக்கதான் வேணும். மற்றதாக்கா இப்ப வந்து நீங்க கடை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். முதல் செஞ்ச ஒரு அனுபவம் இருக்கும். அதுல வந்து நீங்க உங்களோட சுற்றத்தாறுல வந்து யார் யாரு கடன் கொடுத்தீங்க, அவங்க வந்து தராம விட்டவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அப்படியானவங்களை வந்து நீங்க தவிர்க்கணும் கடன் கொடுக்கறதுக்கு. இப்ப வாங்கினாலும் இப்ப கைமாத்த வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு தந்துருவாங்கன்றாக்களும் இருப்பாங்க. உண்மையில எல்லாரும் வந்து இப்ப வீட்டுல இருந்து ஒரு 1000 ரூபாய் காசு எடுத்து வாங்கட்டா வராங்க, உங்கள்கிட்ட வந்து 1200 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா 200 ரூபாய் என்ன போய் எடுத்துட்டு வரேன்றாங்களே கொடுங்க, அது ஓகே. ஏன்னா அப்படி செய்யத்தான் வேணும். இருந்தாலும் சிலவங்க வந்து மொத்தமா அப்படியே வாங்கிட்டு உங்களை வந்து ஏமாத்துற அப்படியான விஷயங்களும் இருக்கும். அப்படியானவங்களுக்கு வந்து கொடுக்கறத தவிர்க்கணும். நீங்க உங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவி வந்து நாங்க செஞ்சாலும் சரி, இல்ல நீங்க காசு சேர்த்து செஞ்சாலும் சரி, இப்படியான விஷயத்த வந்து நீங்க தவிர்த்து கொள்ளணும். அப்படி செஞ்சாதான் நீங்க ஓரளவுக்கு இதால முன்னேறலாம். உங்களுக்கு வந்து கடையில ஒரு வியாபாரம் செய்யலாம்டா என்னென்ன பொருட்கள் எடுத்து வியாபாரம் செய்யலாம்? எனக்கு மரக்கறி கடை, நவரக்கறியா போடணும். நவரக்கறி, மற்றது சில்லறை ஜாமான் சரி வராது. கடை இருக்கு பக்கத்துல கடை இருக்கு தானே சில்லறை கடை. இப்ப நீங்க போடுற அந்த தேங்காய் மரக்கறி சாமான் அப்படி எடுத்து அதோட இடியப்பம் கொஞ்சம் வச்சு நீங்களும் விற்பனை செய்யலாம் ஒரே ஏரியா. இப்ப கடையில இருக்கிறதோட அதையும் வந்து வித்த மாதிரி போயிடும். அப்படி செய்யலாம். அப்படி செய்யறேன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? ஒரு முற்பணமா அண்ணளவா இவ்வளவு தேவைப்படும். வந்து உங்கள்ட்ட தராசு சாமான்லாம் இருக்குந்தானே இல்லையா? அப்ப ஏற்கனவே எப்படி செஞ்சீங்க? ஏற்கனவே ஒரு ஆள் கிராஸ் வாங்கிட்டு தங்கச்சாக அவங்க கடை வச்சிருந்தவங்க அவங்க கடை அவங்க எடுத்துட்டாங்க. இல்ல அதெல்லாம் வாங்கணும். அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு வந்து இந்த மரக்கறி சாமான், தேங்காய், கொச்சிக்காத்தூள் அரைச்சி விற்கிற செலவு, அப்ப அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தேவைப்படும்? 50,000 காசு. அப்ப வந்து மரக்கறி சாமான் எடுத்து பிறகு தேங்காய் பிறகு கொச்சிக்காத்தூள் அரைச்சி விற்பனை செய்யறது எல்லாம் செய்யறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள தேவைப்படும். சரி அக்கா, இது வந்து நீங்க வாழ்வாதார உதவியா கேட்டிருக்கீங்க.
அதோட வந்து பிள்ளைக்குரிய ஒரு சில உதவியும் பிள்ளை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் உதவி கேட்டிருக்காங்கக்கா. இது வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நாங்க இங்க நேரடியா வந்து செய்வோம் உங்களுக்கு. அடுத்தது வந்து இனிமேலும் வந்து அப்படி உதவி கிடைச்சாலும் அல்லது நீங்க சொந்தமா முயற்சி செஞ்சு இந்த கடை செய்ய போறீங்கன்றாலும் கடனை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. தவிர்த்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல கடன் என்று சொன்னோன்னே இவங்களே கடன் யோசிப்பீங்க. இவங்களே கடன் இல்ல, இவங்க வந்து கடன் கொடுக்குற சாமான்களை அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இந்த இடத்துல. அப்ப அதை வந்து கொஞ்சம் குறைச்சு கொண்டாங்கன்னு சொன்னா யாரு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையில. அப்படியானவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றாக்களுக்கு வந்து கொடுக்காம ஓரளவுக்கு வந்து என்ன உங்களோட நிலையை எடுத்து சொல்லுங்க. நீங்க என்ன வாங்கிட்டு போயிட்டு தார காசை வச்சுதான் நான் 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்ப நீங்க வாங்கிட்டு தரா போனீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்னு சொல்லி நீங்க அப்படி தெளிவுபடுத்துங்க. அப்படி தெளிவுபடுத்துற டைம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வராது. சிலவங்க வந்து சொல்லலாம் அதை நான் அவளுக்கு கொடுக்க எனக்கு தரலன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பிரச்சனைகள் வந்து குறையுமக்கா. சரி, வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒண்ணும் இல்லை. சரியக்கா, இது வந்து உதவி வந்து எங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பார்த்து உதவி கிடைக்கும். அப்படி கிடைச்சா நாங்க இங்க வருவோம். அடுத்த பிள்ளைக்கு வந்து கொப்பி சாமான் கேட்டிருக்காங்க. அதோட வந்து இந்த உங்களோட வீட்டுல இப்ப சமைக்கிறதுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்கா? சமையல் பொருட்கள். சரியக்கா, சரி, எங்களால முடிஞ்ச சின்ன ஒரு உதவியை நாங்க இப்ப செஞ்சுட்டு போவோம். சரியக்கா, என்ன விஷயம்னு சொன்னா நாங்க வந்து வீடியோ எடுத்த டைம்ல முதல் கட்டமா சின்ன ஒரு உதவி செய்யறோம். நாங்க அது பொருட்களாவோ அல்லது பணமாவோ வந்து உதவி செய்யறேன். இப்போ பிள்ளைக்கு வந்து கொப்பி சாமான் கேட்டிருந்தவங்க தங்கச்சி, அதோட வந்து உங்களுக்கும் அந்த வீட்டுக்குரிய பொருட்களையும் வந்து வாங்கிடுங்க. இதுல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 10,000 ரூபாய் இருக்கு. இது வந்து நாங்க செஞ்ச உதவி இல்லை, எங்களோட புலம்பெயர் உறவுகள், அதாவது இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் நம்மளோட கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க எங்கிட்ட கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவங்க. அதுல 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துதான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சரி, இந்த உதவியை வந்து செஞ்சது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா தான் செஞ்சிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பல. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 7293 இருக்கு. அந்த வகையில வந்து அந்த அண்ணாவுக்கு நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு வந்து இந்த உதவி செஞ்ச அண்ணாவுக்கு? அவங்களையும் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு செய்யவங்களும் இந்த உதவி செய்திருக்காங்க. எங்களுக்கு செய்திருக்காங்க. எனது மகளுக்கு படிப்புக்கு கொப்பி சாமான் வாங்க சொல்லி சின்ன பொருட்களையும் சாப்பாடு பொருட்களையும் வாங்க சொல்லி இந்த 10,000 உதவி செய்திருக்காங்க. அவங்க இந்த உதவியை செய்தவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு நோய் நொடி இல்லாமலுக்கு சந்தோஷமா இதில் வாழணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த உதவி செய்தவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. சரி, ஓகேக்கா, நாங்களும் வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளலாம். இவங்க வந்து முக்கியமா கேட்ட உதவி வந்து வாழ்வாதாரத்துக்குரிய இந்த கடைக்குரிய ஒரு முதலீடு வந்து ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படும். அதோட பிள்ளைகிற படிப்பு ரீதியாக வந்து சைக்கிள் உதவியும் வந்து தங்கச்சி கேட்டிருக்காங்க. அப்படி உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் வந்து இந்த குடும்பத்துக்குரிய உதவியை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Vlog. பாய்.